நண்பர்களே, லைஃப் கோச்சிங்கில் இது 30வது வீடியோ. நண்பர்களே, நம்ம நிறைவு பகுதி எட்டிட்டோம். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் வாழ்கிற பலவிதமான விஷயங்களையும் நிகழ்வுகளையும் நம்ம மேலோட்டமாக அடிக்கோடிட்டு காட்டியிருக்கோம். இந்த அடிக்கோடிட்டு காட்டின விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய தாக்கத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். இதை நீங்கள் நம்ம சொல்கிற வழியில் சரி பண்ண நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் டைம் எடுத்து சரியானாலுமே ரொம்ப தெளிவான தன்மையிலே இருக்கும். நண்பர்களே, இதை நம்ம ஓவராலாக பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம பேசுகிற விஷயங்களில் இது பற்றில விடுபட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம இதில் பார்க்கலாம். வீடியோவில் நம்ம வார்த்தைகளோட சக்தி பார்த்துருந்தோம். நீங்கள் வார்த்தைகள் எப்பெல்லாம் எதெல்லாம் பேசுகிறீங்களோ அது உங்களுக்குள்ளே தீவிரமாக ஆட்கொண்டிருக்கிற விஷயமா இருக்கும். இப்போது ஒரு பொண்டாட்டி வீட்டில் சத்தமாக போட்டு பேசியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அடிப்படையில் என்ன சொல்லுவாங்க? கத்தாதன்னு சொல்லுவாங்க. எதுக்கு இப்படி வாழ்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே இது நீங்கள் சாதாரணமாக சொல்கிற வார்த்தை கிடையாது. அவங்க கத்துறதை விட நீங்கள் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு எமோஷனலாக சொல்கிறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த வார்த்தைகளோட தன்மையை மாற்றி பாருங்களேன். அதாவது அவங்க பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன சொல்லணும்? அமைதியாக இருமா. அதாவது நீங்கள் சொல்கிற விஷயம் ஒன்று தாங்க. நீங்கள் கத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அமைதியாருன்னு சொல்லி பாருங்களேன். அதாவது வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு சக்தி இருக்குங்க. அதுபோக வாழ்க்கையில் நிறைய பிரிஞ்சவங்க, அதாவது இப்போ எல்லாம் லவ்வும் பிரேக்கப்பும் நிறையா ஆகுது. அது போக ஒரு அம்மா பிள்ளைங்க எங்கிட்ட வெளியில் வேலைக்கு போகும்போது ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்கிறாங்க. அதாவது ஐ லவ் யூ, ஐ லைக் யூங்கிறது நல்ல வார்த்தை. விரும்புகிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதை தாண்டி ஐ மிஸ் யூ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டீசெண்டாக பார்க்குறாங்க. ஆனால் அது ஐ மிஸ் யூ அப்படின்னா அதனோட அர்த்தம் என்னன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். மிஸ் பண்ணுறேன்னா அவங்க உண்மையிலே மிஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அதாவது அவங்கள விலகிறத விரும்புகிறாங்களாம். விலகிறத, அதாவது அந்த வார்த்தைகளோட தன்மை அவங்களுக்கு எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நான் அவங்க சொல்ல வரேன். அதாவது ஐ மிஸ் யூன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ லைக் யூன்னு சொல்லுங்களேன். ஐ மிஸ் யூன்னு சொல்கிறது டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் மிஸ் யூ அப்படிங்கிறத விட லைக் யூ அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க உங்களை நேசிக்கணும்னு தன்மைகள் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் சாதாரண வார்த்தைகள் தொடங்கி எல்லா வார்த்தைகளுக்குள்ளேயும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய இதில் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் பேசுகிறீங்களோ உங்களை சுற்றி தேவதைகள் நிற்கிறாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்களாமா? ததாஸ்து அப்படின்னு சொல்கிறாங்களா. அதாவது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே ஆகிறதுக்கு கடவுள் ஆசீர்வதிக்காராம். அதனால் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் பேசுனீங்கன்னா அது அப்படியே ஆகட்டும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னமாகும்? அதாவது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது எதுவோ அதை பற்றி பேசுகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில ஆள்லாம் பார்த்துருப்போம், நம்ம பழைய காலத்தாளுங்க அப்படிம்பாங்க. அதாவது தப்பான வார்த்தைகள்லாம் சாதாரண பேசுவாங்க. இன்னொன்றுலாம் இந்த ஜிபி முத்து இந்த மாதிரி ஒரு சில குரூப்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பேதியில் போக அவனே இவனே அப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையை எதிரொலிக்கும், நமக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது வார்த்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அவங்களோட மனசோட வீரியம் என்னவோ அதுதான் வார்த்தைகளை வெளிப்படும். அந்த வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அந்த வார்த்தைகளை நல்ல விதமாக பயன்படுத்தணுங்கிறது நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பகுதி. இதுக்கு உதாரணத்துக்குள்ளேயே சொல்ல போனால் நிறையா சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ரைட்ஸ். ரெண்டாவது, வாழ்க்கையில் நீங்கள் எனத்தை குறித்து இது பண்ணாலும் வாழ்க்கையில் தண்ணீர் அப்படிங்கிறத தொடாமல் நீங்கள் வாழ்க்கையை ரன் பண்ணவே முடியாது. தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு பகுதியாகவே இருக்குது. பழைய காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எந்த ஒரு மதம் மொழி என்னதாக இருந்தாலும் சரி, அதில் பூஜைக்குரியதில் தண்ணீரை முக்கிய பிரதானமாக வச்சுருக்காங்க. அதாவது ஒரு மந்திரிக்கிறதா மந்திரிக்கிறதா இருந்தால் கூட அந்த தண்ணியில் ஏதோ ஒன்று சொல்லி அதன் மூலியமாக தான் அதை செய்கிறாங்க. இது குறித்து ஜப்பானில் இந்த ஒரு அறிஞர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 3 கிளாஸ் எடுத்து 3 கிளாஸ்லேயும் அந்த தண்ணியை நீ நல்லா இருக்கணும், அந்த தண்ணியை அந்த கிளாஸை வச்சுட்டு அந்த கிளாஸுக்குள்ளே அவர் சொல்கிறாரு, தண்ணீர் நீ அருமையாக இருக்கிறாய், நீ எனக்கு
சுவையான பிராணனை தருகிறாய், நீ எனக்கு அதீதமான பசியை ஆற்றுகிறாய், உனக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளாஸில் சொல்லிவிட்டு அந்த கிளாஸை லாக் பண்ணி அதை ஒரு ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடுறாரு. சரியா, வச்சிடறாரு. ஒரு ஃப்ரீசரில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல வச்சிடுறாரு. இன்னொருத்தன்கிட்ட பயங்கரமாக வயிறா திட்டுறாரு, நீ என்ன எப்படி இருக்க, அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்க, நீலாம் எப்படி இருப்பியா, நிறைய சொல்லி திட்டுறாரு. அந்த தண்ணியில் அதை இன்னொரு இடத்துல வச்சிடறாரு. இன்னொரு தண்ணியில் எதுவுமே சொல்லலை, அதை ஒரு இடத்துல வச்சிடறாரு. இந்த 3 தண்ணியையும் 10 நாள் கழித்து எடுத்து ரிசர்ச் பண்ணுறாரு. அந்த நல்ல விதமாக சொன்ன தண்ணி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதை எடுத்து அந்த ஒரு கருவி கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. அந்த கருவியில் பார்க்குறாரு, அது அப்படியே ஸ்டாராக அப்படியே மின்ற மாதிரி ஒரு தோற்றத்தில் அப்படியே அழகான ஒரு அமைப்பில் இருக்குது. அதில் அப்படியே தெரியுது. ஆனால் கெட்டு போகல, தண்ணி நல்லா இருக்குது, அது அப்படி இருக்குது. ஆனால் இன்னொன்று வஞ்சி வச்சார் தெரியுங்களா, அந்த தண்ணி எடுத்து பார்க்குற அது கெடலை. பட் ஆனால் அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறாரு, ஒவ்வொன்றும் பயங்கரமான ஒரு விகார கோணத்துலேயும் வேறு லெவலான ஒரு வெடிப்பு விழுந்த மாதிரியும், என்னமோ ஒரு கண்ணாடியை போட்டு அது கீறல் விழுந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு அம்சம் இல்லாத, அமைப்பு இல்லாத ஒரு தன்மையில் இருக்கிறத அந்த மைக்ரோஸ்கோப்புலேயே பார்க்குறாரு. சரி, ரைட்டு. அப்போது அதுக்கடுத்து இன்னொன்று எதுவுமே சொல்லாமல் வச்ச தண்ணி எடுத்து பார்க்குற, அது ஸ்மெல் அடிக்கி வீசுது. அப்போது இந்த என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் இதுக்காக ஜப்பானிய மொழியில் 4 புத்தகம் எழுதியிருக்காருங்க இந்த தண்ணீருக்கு மட்டும். தண்ணீர் ஏன் இந்த பகுதியில் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்கும்போது அதுக்கு சிம்பிளாக உங்கள் மனசில் இருக்கிற ஒரு விஷயத்த, இந்த தண்ணீருக்கு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு குடிச்சிங்கன்னா தண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குங்க. நண்பர்களே, நம்ம லைஃப் கோச்சிங்கில் 30 நாள் வீடியோவை பார்த்துருக்கோம். இந்த லைஃப் கோச்சிங்கில் இதை தொடர்ந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட டொனேஷனை எதிர்பார்த்து தான் இந்த அறக்கட்டளை இயங்குது. நீங்கள் டொனேஷனை பண்ணலாம். நன்றி நண்பர்களே, மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும். இப்போதும் நன்றி.